ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு என்ன சாப்பிட வேண்டும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹீமோக்ளோபின்றது வந்து நம்ம ரத்தத்தில் குளோபின், அதாவது ஆக்சிஜன் பரிமாற்றத்துக்கு முக்கியமாக செயல்படும் ஒரு புரதமாக இருக்குது. இதனுடைய அளவு வந்து குறைஞ்சு போகும்போது நம்மளுக்கு இரும்பு சத்து குறைபாடு, அனிமியா போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம சரியான முறையில் எப்படி நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதால நம்ம உடலுக்கு வந்து முழுவதும் ஆக்சிஜன் வந்து சரியாக செல்லாமல் இருக்கிறதால நம்ம எப்போவுமே ஒரு சோர்வான ஒரு உணர்விலேயே இருப்போம். நம்ம உடம்புல வந்து எனர்ஜி இருக்காது. அதாவது ரொம்ப ஆற்றல் வந்து எனர்ஜி வந்து குறைவாகவே இருக்கிறதால நம்ம சின்ன வேலை ஏதாவது செஞ்சால் கூட சீக்கிரமா சோர்ந்து போயிடுவோம். நம்ம அதிகமா சோர்வா இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம உடல்ல வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதும் ஒரு காரணம் தான். அதே மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தலை சுற்றல், மயக்கம் இதெல்லாம் அதிகமா இருக்க வாய்ப்புண்டு. ஏன்னா வந்து நம்ம மூளைக்கு போற தேவையான ஆக்சிஜன் வந்து குறைவா இருக்கிறதால, நம்மளுக்கு சட்டுன்னு ஒரு வேலை செஞ்சாலோ, எங்கன்னா வெளியே போனாலோ உடனே என்ன ஆகும்னா, ஒரு தலை சுற்றல் ஏற்படும், மயக்கம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதால கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனோம்னா, ஃபர்ஸ்ட்டு டாக்டர் வந்து நம்ம கண்ண வந்து கொஞ்சம் கீழ இழுத்து பார்ப்பாங்க. ரத்த ஓட்டம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. கண்கள் வந்து மஞ்சளாவோ, இல்ல வெள்ளையாவோ இருந்தா நம்மளுக்கு வந்து டாக்டருங்க பார்க்கும்போதே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு. நல்லா அயன் இருக்கிற இரும்பு சத்து அதிகமா இருக்க உணவுகள சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரத்தத்துல வந்து குறைவான ஆக்சிஜன் அளவு இருக்கிறதால அது என்ன ஆகும்னா, நம்மளுடைய தசை மற்றும் எலும்புகளுக்கு அதிகமான வலியை ஏற்படுத்தக்கூடும். இதனாலயும் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின்லாம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறதால நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சு போகும். இதனால சின்ன சின்ன நோய் வந்தா கூட நம்ம வந்து அதை தாங்கிக்கிறதுக்கு சக்தி இருக்காது. அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடும் நம்மளுக்கு இருக்கும். நம்ம என்னதான் சரியான அளவுல சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கிறதால நம்ம உடலுக்கு தேவையான பிற ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவுல நம்ம உடலுக்கு போய் சேராது. ஸோ இந்த ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்ப்போம். முக்கியமா இரும்பு சத்து எதுல அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கீரை வகைகள்ல தான். அதாவது கீரை வகைகளை நீங்க சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இல்ல கீரை குழம்பு, கீரை கூட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில டெய்லி நீங்க வந்து இதை பயன்படுத்தணும். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கிடையாது. நம்மளுடைய அன்றாட உணவுல வந்து டெய்லி வந்து கீரை பொரியலாவோ, இல்ல குழம்பாவோ, கூட்டாகவோ உங்களுக்கு எந்த விதத்துல பிடிக்குமோ அந்த மாதிரி பச்சை காய்கறிகள் இருக்கிற கீரைகளை கண்டிப்பா எடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாம நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா, மட்டன், கோழி, மீன் இந்த மாதிரி ஃபுட்லயும் நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கு. மட்டன் வந்து கிரேவி மாரி செஞ்சு சாப்பிடுங்க. அதிகமா வந்து ஆயில் ஆட் பண்ணிக்க வேண்டாம். அதே மாரி கோழியில வந்து நம்ம சுக்காலாம் பண்ணி சாப்பிடும்போது, இதுல இருக்கிற இரும்பு வந்து நம்ம செரிமானத்திற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதேபோல பருப்பு வகைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுலயும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இரும்பு சத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பருப்பு சாதம் அந்த மாதிரிலாம் பருப்பு குழம்பு, நம்ம சாம்பார் வைப்போம். இந்த மாதிரி வகையிலயும் நம்ம வந்து சில இரும்பு சத்துக்கள பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா, நம்ம செரிமானத்துக்கு உதவியா இருக்கு. அதனால இதுல வந்து விட்டமின் சி அதிகரிக்கிறதுக்கும் நம்ம உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி கிவி பழம் முடியும்னா, அதையும் நீங்க வாங்கி சாப்பிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அவகோடா சாலட் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சாலடுங்கலாம் எடுத்துக்கும்போது, இந்த பழ வகைகள்ல அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதால, இது நம்மளுடைய செரிமானத்த விரைவாக செயல்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். அதே போல முக்கியமா பார்த்தீங்கன்னா, கிட்னி பீன்ஸ் கிடைச்சா அதிகமா வாங்கி சாப்பிடுங்க. இது பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதால, நம்ம உடலுக்கு வந்து நெறைய ஹீமோகுளோபின உற்பத்தி பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது நீங்க இத பயன்படுத்தி குழம்பு மாரி கூட வச்சு சாப்பிடலாம். அதே போல இரும்பு சத்து நிறைஞ்ச காய்கறிகளை வைத்து சூப்பு மாரி செஞ்சு குடிக்கலாம். குழம்பு மாரி வச்சு சாப்பிடலாம். சாலட் போல செஞ்சு சாப்பிடலாம். மாலை நேரத்துல நீங்க வந்து அத கஞ்சி மாரி கூட காய்ச்சி சாப்பிடும்போது, அதுல இருக்கிற முழு இரும்பு சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப சிம்பிளானது பார்த்தீங்கன்னா, வெங்காய பச்சடி.
இந்த ஆனியன் ரைத்தாவை சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி உணவுகளை நம்மளுடைய அன்றாட உணவுல நம்ம சேர்த்து கொண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து எளிதாக ஹீமோகுளோபின் அதிகரிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நம்ம தினசரி உணவுல ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு வகைகள். நம்ம அதிகமான செலவு செஞ்சு நம்ம வந்து ஹீமோகுளோபினை அதிகரிக்கணும்னா நம்ம ரிச் ஃபுட்லாம் போலாம். பட் நம்ம நடுத்தர மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நம்ம என்ன டெய்லி சாப்பிடுறோமோ அந்த வகையிலேருந்து ஹீமோகுளோபின் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நீங்க கீரை வகைகள் எல்லாம் அதிகமா எடுத்துக்கலாம். பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். நான் சொன்ன வகைகள் எல்லாம் நீங்க செஞ்சு டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மட்டன்ல பார்த்தீங்கன்னா, சுவரொட்டி சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு 2, 3 தடவை செஞ்சு சாப்பிடுங்க. தாராளமா நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து சீக்கிரமா அதிகரிக்க ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இன்னும் இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வகைகள் இருக்கு. நம்ம கத்திரிக்காவ பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வந்து நம்ம பயன்படுத்தும்போது, அதிலயும் வந்து நம்மளுக்கு புரதமும், இரும்பு சத்தும் அதிகமா நிறைஞ்சு இருக்கு. ஓட்ஸ் பயன்படுத்தி நீங்க சாப்பிடலாம். இதுலலாம் வந்து உங்களுக்கு அதிகமான இரும்பு சத்து கிடைக்க நெறைய சப்ளிமெண்ட் இருக்கு இதெல்லாம். இத நீங்க உங்களுடைய அன்றாட உணவுல பயன்படுத்திட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.